வர மாட்டேங்குது சார். விஷ்ணு இந்த ஃபஸ்ட்டு விண்டோ ஓரமாகவே உட்காந்துருப்பார். அடிக்கடி கூப்பிட்டு இவர் பேர் கொஞ்சம் பரிச்சயமான பேர் தான். அடிக்கடி எந்திருப்பார். இவரெல்லாம் பதில் சொல்லனா ரொம்ப திட்டுவேன். இந்த படிக்கிறவங்க பதில் சொல்லனா ரொம்ப திட்டுவேன். அதில் இவர் ஒரு ஆள். ஏன்னா படிக்காதவங்க விட்டுறலாம், படிக்கிறவங்களை எப்படி விடுறது? படிக்கிறவங்களுக்கு தான் அலட்சியம் ரொம்ப பிரச்சனையாக மாறும். படிக்காதவங்க என்ன பண்ணாலும் கஷ்டம். படிக்கிறவங்க அலட்சியமாக இருந்தால் ரிசல்ட்டு போய்டுன்னு சொல்லி நான் அதிகம் அடித்தது படிக்கிறவங்கள தான், அதிகம் திட்டுறது படிக்கிறவங்கள தான். காரணம் அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கா இல்லையா? கண்டிப்பாக சார். நைட்டு போய் 10 மணி வரைக்கும் படிப்பியா? ஆமாம் சார். போனோன்னா இப்போ இங்கேருந்து 5:30 விடுவோம், 5:30 விடுவீங்க சார். அப்போல்லாம் ஃபுல் டே கிளாஸ் இருக்க மாதிரி இருக்கும் சார். 5 வரையும் அது ரெகுலராகவே தொடர்ச்சியாக நீங்களே உட்காந்துருப்பீங்களா சார்? மேக்ஸ் கிளாஸ் கூட வாரத்துக்கு ஒரு நாள் தான் போகிற மாதிரி இருக்கும் சார். அந்த நேரத்தில் 5:30 போயிட்டு ஒரு 6:30 வாக்கிலே போய் உட்காந்தா தான் நம்ம அந்த போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போயுமே அடுத்த நாள் வந்து அதை ஃபஸ்ட்டு படித்ததை திருப்பி கேட்கும்போது நமக்கு தெரியாது. அப்படியே நம்ம அந்த கம்ப்யூட்டர்லலாம் ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும்ல, அது மாதிரி மைக் கிட்ட வர அப்படியே ரைஸ் ஆகி அப்படியே உச்சத்துக்கு போயிட்டு பக்கத்தில் வரும்போது மைக் பிடிக்கும்போது அப்படியே வடன்னு ஆடும். திருப்பி போனதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஆனால் வெளியே பார்க்கும்போது ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்லப்பா, நல்லா மைக் பிடிச்சி நல்லா சொல்கிறாங்கப்பா அப்படின்னு வெளியே தெரியும். ஆனால் உள்ளே நமக்கு தான் நடுக்கம் இருக்கும். பசங்க வெளியெல்லாம் வந்து மைக் வந்துச்சுன்னா கூட வாங்கிட்டு நேராக வந்து இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு இருக்கும் மைக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம ரோக்கு நேராக அவங்க கொடுத்து விட்ருவாங்க. கரெக்டாக நம்ம கையில் வாங்குற மாதிரியே இருக்கு. அவங்களே ஒன்றும் சொல்ல முடியாதா, எந்திரிச்சிருன்னு அப்படியே சொல்லுவோம். நிறையா தாட்டி அந்த இம்போஷன்லாம் கொடுப்பாங்களா, கொடுக்கும்போது அந்த 4 லெட்டர்லாம் பிடிச்சி எழுதுவோம்ல சார் ஒரே கையில், அப்போ தான் ஸ்பீடாக எழுத முடியும்னு சொல்லிட்டு அந்த 4 லெட்டர்லாம் பிடிச்சி ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி அதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன் சார். ஆமாம் சார். அப்போ சில நேரத்தில் எல்லாத்தையும் அடிச்சிடுவாங்க. திடீர்னு ஏதாவது நல்ல நேரம் இருந்துச்சுன்னா இம்போஷன் எழுதிட்டு வாங்க 100 150ன்னு சில நேரத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு தாட்டி பக்கத்துலலாம் விஸ்வா பக்கத்தில் தான் சார் உட்காந்துருப்பேன். ஆனால் உங்கள்கிட்ட வரும்போது நான் அவன்கிட்ட பக்கத்துலேயே போக மாட்டேன் சார். என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தூரத்தில் தான் சார் இருப்பேன். ஏதாவது பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, உடனே கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட ஃபஸ்ட்டு 172 சார். 172. எஸ் சார். என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருங்க? எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார். எம்ப்ளாய்மெண்ட். இதில் எனக்கு நான் தமிழில் 86 கொஸ்டின் தான் சார் அடிச்சிருந்தேன். ஆனால் ஆமாம் சார், ஜிகேலே அதே 86 கொஸ்டின் வந்ததுனால எனக்கு தெரியலை சார். இல்லாட்டி எனக்கு நான் தமிழில் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லணும்ல. ஒரு நல்லா படிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு 86 வந்துருச்சு. விதிவிலக்காக சில பேர் 95 தொட்டிருக்காங்க. இல்லாட்டி 92, 93, 88 அப்படி தான் இருக்கு. அந்த 86 வந்ததுனால எனக்கு தெரில சார். ஆனால் என் பக்கத்துலேயே இருந்துட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இதே நமக்கும் அவங்களுக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. ஒரு கொஷின் 2 கொஷின் தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும் போது தான் அதோட வழி தெரியும். நான் இப்போ 172 எடுத்துகிட்டு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சு. ஆனால் அன்றைக்கி 4வது நாள் கவுன்சிலிங்கில் போயிட்டு ஒரு நம்ம சூஸ் பண்ணுறது, விஓஓ சூஸ் பண்ணுறது, அந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லாம் சூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம கையில் இல்லாமல் போயிடும். அந்த 3 நாள்லேயே முடிஞ்சு போயிடும். அதனால் படிக்கிறது எல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 2 நாளுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே எது வேணும் அப்படின்றத முடிவு பண்ணி நம்ம போகலாம். ஒரு 3 நாள் கழித்து போனோம்னா மீதி இருக்கிறதுல இருந்து எது நல்லா சூப்பராக இருக்குது, நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்து வர முடியும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் எல்லோரும் அடுத்தாட்டி கண்டிப்பாக வந்துடுவீங்க. இதே மாதிரி ஸ்டேஜ் ஏற போகிறீங்க. ஒரு கவுன்சிலிங் பற்றி எதுவும் தெரியாதுல்ல, அதனால் ஒரு ஜாப் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த 3 நாளுக்குள்ளே போயிட்டோன்னா இன்னும் நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் அந்த ஃபஸ்ட்டு 3 நாளுக்குள்ளேயே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் சார்.